இப்போ பேக் பேக்கு கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து இப்போ இது கிராஸ் கட் இது. இப்போ அக்கிள் கட் பண்ணி எடுத்தீங்க இல்லையா, அக்கிளையும் கழுத்தையும் அதை வந்து நேராக அப்படி எடுத்துட்டு முக்கோணம் மாதிரி போட்டுக்கோங்க. முக்கோணம் மாதிரி போட்டுட்டு இப்போ இதுலேருந்து அளவு எடுக்கணும். இப்போ நம்ம பேக்கை கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை அப்படியே வச்சு இதை அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டரும் ஆம்கோல் மட்டும் அளவு எடுத்துக்கோங்க. ஆம்கோல் அதை அப்படியே வரைஞ்சிக்கோங்க. கிராஸ் கட்டிங்னா இப்படி தான் வரும். ஆம்கோல் வரைஞ்சிக்கோங்க. ஷோல்டர் 3 வச்சோம் இல்லையா, அந்த 3ல் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இப்போ நெக்கு உயரம் வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு 6. இப்போ இதுலேருந்து தான் அளவு எடுக்கணும் நம்ம. இவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு நான் 13.5 வைப்பேன். அதே 13.5 வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவு வந்து 36 அளவு அவங்களுக்கு. அவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க, மீடியமாக இருப்பாங்க. அவங்களுக்கு உண்டான அளவு தான் இப்போ நான் போடுறேன். நெக் வரைகிறேன். இதிலிருந்து நான் 4.5 வச்சுருக்கிறேன். 4.5 வச்சுருக்கேன். இப்போ இந்த 4.5லேருந்து நல்லா வரைஞ்சி பாருங்க. இது 4.5. இந்த 4.5லேருந்து கொஞ்சம் சாய்வில் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே 3.5 இருக்குது இல்லையா, அந்த 3.5க்கு நேராக வரணும். 3. அந்த டாட்டுக்கு வந்து 3 அளவு வச்சுருக்கேன். 3ல் பாதி 1.5. 1.5லேருந்து ஸோ 1.5லேருந்து 2.5 கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 இதில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஆம்கோல்லேருந்து 6.5 எக்ஸ்ட்ரா துணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கும் சேர்த்து 6.5 கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போது இதுலேருந்து இப்படி வரைஞ்சிக்கோங்க. நேராக கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு வர இதுலேருந்துமா 6.5 இது வர இது இங்கே இப்போ 4.5 கணக்கு வச்சுருக்கோம் இல்லையா, இல்லை 2.25 பாதி எடுத்துக்கோங்க. பாதி எடுத்துட்டு
அதுலேருந்து 2.5. இப்போது ஆம்கோல் வந்து ஷேப் எடுத்துக்கலாம். 2 கணக்கு பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 2 வச்சுருக்கீங்க இல்லையா, எக்ஸ்ட்ரா துணி, அது வரைக்கும் கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து 1.5 வச்சுருக்கோம் இல்லையா, இந்த 1.5லேருந்து 3/4 கீழ் வழியாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து இப்போ ஷேப் எடுக்க போகிறோம். இதோட சேர்த்து ஜாயின் பண்ணிடுங்க. இந்த சைடு வந்து 6.5. அதே மாதிரி இந்த துணி எக்ஸ்ட்ரா துணி வச்சுருக்கோம் இல்லையா 2 இன்ச்சு, அதுக்கு சேர்த்து 6.5 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 3/4லேருந்து 6 இருக்குது, அதில் நீங்கள் 4 கணக்கு பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த 2.5லையும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது வந்துட்டாலே உங்களுக்கு இந்த ஷேப்பு கரெக்டாக வந்துடும். இது அளவு மாறவே மாறாது. உங்களுக்கு இது ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இங்கே ஒரு நாட்ச் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போது இதிலேருந்து ஷேப் எடுக்கலாம். பாருங்க, நீங்கள் எப்படி எடுத்தாலும் லப்பர் மாதிரி ஒரு துணி. இப்போது இந்த துணி எடுத்து இதை இது அப்படியே போட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு கட் பண்ணிவிட்டு எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், லைனிங் துணியை ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே அந்த பக்கம் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைனிங் ஜாயின் பண்ணியாச்சு. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இந்த பக்கம் மார்க் பண்ணது வந்து உள்ள போயிடுச்சு. இப்போ மார்க் பண்ணுறத பாருங்க. இதுலேருந்து 3, இப்போ இதுலேருந்து 3,
இதில் கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கப்பு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காது, அப்படியே அமுங்குற மாதிரி இருக்கும். அதனால் இந்த 3 வந்து மறக்காத இந்த 3 வச்சுக்கோங்க. 2.5 உயரம் வந்து 2.5 வச்சுருக்கேன். இந்த 4.5 இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து 2.25 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு பாருங்க, இதுலேருந்து 2.5 வச்சுக்கோங்க. இதை ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இந்த இங்கேருந்து 6.5 இருக்குது, நீங்கள் வந்து 4 வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப கிட்ட வர வேணாம், அதுலேருந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த வி ஷேப் வருது பார்த்தீங்களா, இந்த வி ஷேப் வந்துட்டாலே உங்களுக்கு வந்து கப்பெல்லாம் கரெக்டாக வரும். அதே மாதிரி இந்த சைடு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி தான் வரும் 2 பக்கமும். இப்போ டாட் பிடிக்கிறேன் பாருங்க. ரெண்டா ஒன்றா வச்சுட்டு டாட் பிடிங்க. காலேஜ் அளவு வச்சு மார்க் பண்ணிங்கன்னா பிடிச்சிங்கன்னா போதும், ரொம்ப பிடிக்க வேண்டாம். மேல் பட்டி இப்போ கட் பண்ணுறேன். மேல் பட்டி 4.5 வச்சுருக்கிறேன். உயரம் இதுலேருந்து 3 மார்க் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம அங்கே இது மார்க் பண்ணோம் இல்லையா கப்பு சைஸுக்கு, அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச் இறக்கிட்டு இதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க 4. இப்போது இங்கே நம்ம 6 வச்சோம் இல்லையா, அதே 4.5 வச்சுக்கோங்க இந்த சைடும். இது ஆம்கோல் சைடு, இது ஆம்கோல் கீழே சாய்வுன்னு சொல்லுவாங்க அது. இப்போ இது நேராக வந்து பாருங்க, நேராக மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ லென்த்துக்கு விட்ருக்கீங்களோ, ஏன்னா சைடில் வந்து 2 இன்ச்செல்லாம் விட்ருக்கோம் இல்லையா, அதுக்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம இதில் வைப்போம். நான் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வச்சுருக்கேன், நம்ம தைச்சி முடிச்சுட்டு அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது பட்டி கட் பண்ணிக்கோங்க. உள்பட்டி வந்து 3 வரும், அதுவும் நான் அளவு சொல்கிறேன். இது மேல் பட்டி கட் பண்ணிட்டோம். இப்போ உள்பட்டி கட் பண்ணலாம். இதை அப்படியே மடிச்சிட்டு இது வந்து நம்ம அது 4.5 வச்சோம் இல்லையா, நான் 3 அது 4.5 வச்சோம் இல்லையா, இதில் வந்து நான் 3 வைக்கிறேன். ஏன்னா இது உள்பட்டி, இது ஒரு 3 இன்ச்சு தள்ளி 3 வச்சுருக்கிறேன். இந்த ஆம்கோல் சைடுக்கு வந்து 4 வச்சுருக்கிறேன். ஏன்னா இது உள்பட்டி தான், இது சின்னதாக தான் வரும். இதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க.
இந்த உள்பட்டியும் கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு திக்கா இருக்கணும்னாக்கா, பட்டி உங்களுக்கு திக்கா வேணும்னா, நீங்க லைனிங் துணி இருக்குது இல்லையா? அது கூட உள்ள வச்சு நீங்க கட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டிய வச்சு அப்படியே கட் பண்ணிக்கலாம். அதையும் பாருங்க. பாருங்க. இது அப்படியே 2ஆ மடிச்சுட்டு, ஏற்கனவே இங்க ஒரு கிளாத் இருக்குது இல்லையா? இன்னும் ஒரு கிளாத் போட்டிங்கன்னா போதும். இது அப்படியே உள்ள வச்சு இது அப்படியே கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பட்டி தச்சு கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் தைக்கிறதுக்கு பார்க்கலாம் வாங்க. டாட் மட்டும் கொடுத்துருங்க. டாட் கொடுத்தாச்சு. இப்போ பட்டி ஜாயின் பண்ணலாம். பாருங்க. பெரிய பட்டி வந்து நல்ல சைடு இருக்கணும். வெளிப்பக்கம் உள்பக்கம் வந்து சின்ன பட்டி வைக்கணும். நான் வெளிப்பக்கம் வச்சுருக்கேன். இது பெரிய பட்டி. இப்போ பாருங்க. சின்ன பட்டி வந்து உள்பக்கம். இது பாக்ஸ் மாதிரி வரும் இந்த தையல். உங்களுக்கு அந்த பிசுறுலாம் தெரியாத இருக்கும். நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ பாருங்க. இப்படி வச்சு பாக்ஸ் மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது அப்படியே மடிச்சுட்டு பாருங்க, படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்போ திருப்பிட்டு 4 இன்ச் அளவுக்கு இது ஒரு படிமான தையல் தான், பார்க்க அழகா இருக்கும். அதே மாதிரியே அடுத்த சைடு அதே மாதிரியே தைச்சுக்கோங்க. இந்த 3 கரெக்டாக வந்துச்சுங்களா? இதில் 2.5 வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஹைட் வந்து 3. இதை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு மூணு, இது 3.25. இந்த சைடுக்கு வந்து 3 மார்க் பண்ணிட்டு இதை கட்டிடுங்க.
இப்போ ஃப்ரண்ட்டு பீஸு கட் பண்ணி தைக்கிறதுன்னு எப்படி பார்த்தாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு எல்லாம் டாட்லாம் பிடிச்சாச்சு, பட்டியெல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் கொக்கி பீஸு காஜா பீஸு ஃபுல் ப்ளவுஸு கை ஜாயின் பண்ணி ஃப்ரண்ட்டு பேக் எல்லாம் ஜாயின் பண்ணி கை ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல் ப்ளவுஸு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு சொல்லுங்கள். எதனா தப்பு இருந்தாலும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கரெக்டாக நான் எல்லாமே சொல்லித்தரேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காத போடுங்க. வணக்கம்.